மக்களை இங்க ஐபிஎல் இறுதியை நோக்கி போயிட்டு இருக்கிற சமயத்துல அங்க கருண் நாயர் பட்டை கிளப்பிட்டு இருக்காருங்க. ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்க போதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மேட்ச் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்தியா ஏக்கும் இங்கிலாந்து லைன்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் நடந்துட்டு இருக்கு. கருண் நாயர் நேத்தே பாத்தீங்கன்னா 180 அடிச்சிருந்தாப்ல. இன்னைக்கு பாருங்க 200 கிராஸ் பண்ணிட்டாரு. கருண் நாயர் பத்தி சொல்லணும்னா ஒரு செம பேட்ஸ்மேனுங்க. டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் சிறப்பா விளையாடக்கூடிய பிளேயருங்க. சேவாக்கு அப்புறமா இந்தியாவில் இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச்ல 300 ரன் கிராஸ் பண்ண ஒரே ஆள் இவர் தான். அப்புறம் ஏன்டா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ரீசன் தான் எனக்கும் தெரியலங்க. இது வரைக்கும் 6 டெஸ்ட் மேட்ச்ல 7 இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. இது வரைக்கும் டெஸ்ட் ரன்ஸ் பாத்தீங்கன்னா 374, ஹை ஸ்கோர் 303. 2016 நவம்பர் மாசம் அவர் டெஸ்ட்ல அறிமுகமாறாரு. கிட்டத்தட்ட 5 மாசத்துல அவரோட டெஸ்ட் கரியரே முடிஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். 2017 மார்ச் மாசம் தான் அவரோட கடைசி டெஸ்ட் விளையாண்டது. டொமஸ்டிக்ல எல்லாம் இன்னைக்கும் சூப்பரா விளையாண்டுருக்கிற பிளேயருங்க. ரீசெண்டா நடந்த ஒரு டொமஸ்டிக் சீசன்ல 900 அடிச்சிருக்காருங்க. இப்ப ஐபிஎல் கூட டெல்லியில மாற்று வீரரா களமிறங்கினாரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இப்ப இந்தியா டீம்லயும் செலக்ட் ஆயிட்டாரு. நீங்களே பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க மறுபடியும் இந்தியா டீம்ல செலக்ட் ஆனதுக்கு. இந்தியா டீம்ல ஒரு சில பேர் பெரிய அளவு பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவங்களுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருது. அன்னைக்கு 6 மேட்ச் விளையாடும் போதும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு பிராக்டிஸ் மேட்ச்லயும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர்ல இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கருண் நாயரோட பேட்டிங் ஸ்கில்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.